நான் சும்மா இருக்கிறதுக்கு டைம் பாஸுக்காக ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் எல்லாம் டெலிவரி எடுத்திருக்கேன். ரேப்பிடோ ரைடராக இருந்திருக்கேன். அது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஜாமுக்காக தான், பிரெட் வின்னர் இல்லை. ஒரு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அதில் வர காசை கொஞ்சம் அப்படி ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு இப்படி நான் கொஞ்ச நாள் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள கஷ்டங்கள்லாம் அவ்வளோ எனக்கு தெரியும். அதாவது நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயும் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும். நம்ம அந்த ஒரு டெலிவரிக்கு வந்து 40 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த 40 ரூபாய்க்கு நம்ம வண்டியில் போகும்போது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா 100 கிட்ட நம்ம செலவழிக்கும்படி இருக்கும். அந்த 40 ரூபா வேஸ்ட்டாக இருக்கும். மொபைல் கீழே விழும், எதெல்லாமோ பிரச்சனை இருக்குது. அவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனைனாலும் காசுக்காக சம்பாதிக்க வரவங்களுக்கு அந்த காசில் அடி வைக்கிற மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கிற அந்த பையன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். நான் லேட்டாக வரதே டிராஃபிக் அவ்வளோ இருக்கும். சில சமயம் அட்ரஸ் சரியாக காட்டாது. நம்ம ஃபோனை போட்டால் கஸ்டமர் எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை அந்த ரோட்டில் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு. அவங்க ஏதோ ஒரு பொய் சொன்னாலும் அவங்க பிரச்சனைக்காக சொல்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னு விட்டுட்டு போகாமல் இந்த பொம்பளை எப்படி பேசுது பாருங்க. செருப்பு பிஞ்சுரும் உனக்கு வாங்க முடியாது. என்னடா மயிர் பண்ற, என்னடா புடுங்குவ? ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் பேசுற நீ அவனை போலீஸ் சுள்ள தள்ளிடுவேன். கை கால் உடச்சிடும் உன்ன. ஜொமேட்டோ உனக்கு இப்படிதான் துரத்தி விட்டாங்களா உனக்கு வேலைக்கு? மொத்த மூஞ்ச முகரையும் பாரு, பொறம்போக்கு நாய. நீ தின்னுட்டு எடுத்துட்டு வந்து போடுவ ஆர்டர, நாங்க வாங்கணுமா? மயிறு நீ எப்படி கேட்கலாம்? அப்படி லேடிஸ் எப்படி பேசலாம்? நீ எதுக்கு ஓத்தான்னு கேட்ட? ஆமா இப்ப கேட்டது யாரு? நீ கேட்கல, நீ இப்ப கேட்டல. என் முன்னாடி டெலிவரி பர்சன் புடிங்க நீ பெரிய மயிரா நீ. மொத்த டெலிவரி பர்சன் பேசுற பேச்சாராது? எங்கட யூனிஃபார்ம் எங்கடா மயிர? யூனிஃபார்ம் போடாம எப்படி டெலிவரி? அந்த லேடி என்னம்மா பேசுது பாருங்க. பசிக்கு பேசுதா இல்லை என்னத்துக்கு பேசுதுன்னு தெரியல. அந்த பையன் டெலிவரி பாய் லேட்டாக வந்திருப்பான் போல இருக்கு. அதுக்கு வார்த்தை மேலே வார்த்தை. அவனை வந்து நீ கெட்ட வார்த்தை பேசினேங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. பட் இந்த வீடியோவில் அவனே கெட்ட வார்த்தை பேசலை அந்த பையன் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்னா, பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இவங்களுக்காக எதுக்கு இது பண்ணணும்? அது கண்டபடி பேசிட்டுனா அதை வந்து ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க கால் சென்டரும் அவங்களும் அடிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டோம். உங்களுக்கு தர இந்த 40 ரூபா 20 ரூபாயில் வந்து இவ்வளோ பேச்சு நீங்கள் வாங்கணுமா? பாவம் இந்த பாய்ஸுக்கெல்லாம் டெலிவரி பாய்ஸு அவனும் சின்ன பையனாக இருக்கிறதுனால கோவம் படுறான் ரொம்ப. ஆனால் அவன் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரல, ஏதோ அந்த இடத்துக்கு உரிய வார்த்தைக்கு கோவப்படுறான் அவன். ஆனால் இந்த பொம்பளை பேசுது பாருங்கள், என்ன மாதிரி கண்டபடி பேசுது. டெலிவரி பாய்னா பெரிய புடுங்கியானா? நீ மேலே இருந்து பேசினா நீ என்ன பெரிய இதுவா? என்ன பொம்பளைகிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறேன்னு கேட்குறியே? நீ பொம்பளை மாதிரியா பேசுகிற? அறிவு கட்டவன் மூஞ்சி காட்டாமல் பயந்துட்டு அவனை கேமரா எடுத்துகிட்டு இதில் வேற தைரியமாக மீடியாவில் போட்டால் ஒன்றை தான் காரி துப்புறாங்க எல்லாரும். பேசுகிற நாய் பொம்பளையை தான் காரி துப்புறாங்க. அதை ட்விஸ்ட் பண்ணி விடுற பக்கத்தில் அவள் புருஷனோ பிள்ளையோ யாரோ அதுவும் கேடு கெட்டதாக தான் இருக்குது. யூனிஃபார்ம் எங்கடா மயிர? யூனிஃபார்ம் போடாம எப்படி டெலிவரிக்கு வருவேன்? நீ டெலிவரி பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா. இனிமே வீடியோ எடுப்பேன்டா, எல்லா இடத்துலயும் போடுறேன்டா. என்ன புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. ஜொமேட்டோல இருந்து வந்து அராஜகம் பண்றியா மணலி லொகேஷன்ல? நீ எங்க டெலிவரி பண்றேன்னு பாக்குறேன்டா மயிர. எங்க நீ டெலிவரி போய் புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. உங்க மூஞ்சி கிழிஞ்சு போது பாரு. சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா. மத்தவங்க ஒன்னு தூக்குறாங்க வேலையில இருந்து. உன்னை வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையான்னு பாரு. மயிறு புடிங்கி பெரிய பருப்பு நீ எப்படியா பையன் ஓத்தான்ற உங்க அம்மால ஓத்தால உன் தங்கச்சி ஓத்தால மயிறு நாசமா போயிடுவ. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ. போ ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ, அழிஞ்சு போய் சாவ. ஆக்சிடென்ட் அழிஞ்சு போய் சாவ போற. கை கால் உடஞ்சி முண்டமா போவ. நீ எல்லாம் விளங்க மாட்ட பையா. மொத்த செருப்பு பிடிக்கணும். கள்ளத்துக்கு போன செருப்பு கேட்டாங்க.
கிளம்பு நீ பேசு. நீ கிளம்பு பசிக்காக உனக்கு சோறு கொண்டு வரவனை எப்படி பேசுகிறேன்? வண்டியில் அடிபட்டு போயிடுவேன், முண்டமாக போவேன், நசுங்கி போவேன், இப்படிலாம் சொன்னால் அது அவனுக்கு தாக்காதுமா. கண்டிப்பாக உன் பக்கத்தில் உள்ளவனுக்கும் உனக்கும் உன் பிரியமானவர்களையும் தான் அது தாக்க போகுது. பாவம், அவங்கெல்லாம் யாரோ தெரியல, ஆனால் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது தாக்க போகுது. ஒரு பையன் அவ்வளவு அவனோட வேலைக்காக அவன் வரான், நடுவில் ஏதோ டிராஃபிக்கில் லேட் ஆகிருக்கும், அது என்ன ஏதுன்னு கூட நீங்கள் கேட்டு விசாரிச்சிருக்கலாம், இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு புகார் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு என்ன கெட்ட வார்த்தை, இந்த வீடியோவை கருதி அதில் பீப் சவுண்டு போட்டிருக்காங்களே வழிய, நீ எவ்வளவு தைரியமாக அவ்வளோ கெட்ட வார்த்தையை பேசி நீ சோஷியல் மீடியாவில் போடுற. அந்த பையன் மேலே என்ன தப்பாக இருந்திருக்கு? லேட்டாக வந்தது காரணமா, என்ன காரணங்கிறத இதில் சொல்லலை. லேட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கான் போல இருக்குது. அதுக்கு இவ்வளவு பேச்சா பேசுவ ஒரு பொம்பளை? ஆர்டர் கொடுத்தாச்சுல கிளம்பு. என்னடா மயிரே, என்னடா மயிரே, கள்ளத்துக்கு போட்டுருவோம், சாவடிச்சிருவோம். என்ன மயிர் போடுங்க, என்ன போடுங்க மொத்தா மயிர். போடா நீ வெளியே, போடா போடா நீ வெளியே, போடா போடா நீ வெளியே, போடா. போலீஸை கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, போலீஸை கூப்பிடு. அர்ஜுன் 100 போன் அடி, 100 போன் அடி, 100 போன் அடி. நீ கிளம்பு, நீ போன் அடி. ஒரு டெலிவரி பர்சன் லேடிஸ் கிட்ட எப்படி பேசுறது? ஆர்டர் எடுத்து கொடுக்குற இடத்துல எப்படியா பிஹேவ் பண்ணுவான்? போண்டு அட்ரஸ் தப்பா போனா எப்படி கரெக்டா நீ வந்த? எப்படி கரெக்டா வந்த லொகேஷனுக்கு? அட்ரஸ் தப்பா போட்டா நீ எப்படி கரெக்ட் லொகேஷனுக்கு வந்த? பதில் சொல்லு. அட்ரஸ் தப்பா போட்டா கரெக்ட் லொகேஷன் எப்படி வந்த? நீ ஊர் சுத்திட்டு டெலிவரி லேட்டா கொண்டு வந்தது இல்லாம லேடிஸ் அசிங்கமா பேசிட்டு இருக்க. மா வரட்டும், போலீஸ் வரட்டும், நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட. அட திருட்டுனாயே, அவன் ஏதோ அட்ரஸ் தப்பி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். அதுக்காக நம்மளுடைய சென்னை ரோடையும் தெரியும், சென்னை டிராஃபிக்கும் தெரியும், எவ்வளோ நேரம் லேட்டாக வந்தான் என்ன. அதனால நீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு கஸ்டமர் கேரில் பேசலாம். இவன் மேலே குச்சியை போட்டு மேலேருந்து உன் கோவத்தில் வேறு எதையாவது போட்டு அவனுக்கு முதுகெலும்பு ஒடிஞ்சிருந்ததுன்னா என்ன, நீயா காசு தருவ? அவன் அன்றாட பொழைப்புக்கு 40 ரூபா 50 ரூபா, மிஞ்சி போச்சுன்னா 80 ரூபாய்க்கு மேலே ஒரு ரைடுக்கு அவனுக்கு கிடைக்காது. இதெல்லாம் தெரியாமல் நீ என்ன ஒரு லேடிஸ்கிட்ட இப்படியா பேசுவேன்னு கேட்குறியே? ஒரு லேடியாக இருந்து நீ இப்படியா பேசுவ? இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஜெயிலில் போட்டு முட்டிக்கு முட்டி லேடி போலீஸ் தட்டணும். அதுதான் எனக்கு தோன்றது. லேடிஸ் அசிங்கமா பேசிட்டு இருக்க. மா வரட்டும், போலீஸ் வரட்டும், நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட. அட்ரஸ் தப்பா போட்டு வாசல்ல வந்து நிப்பானா? அசிங்கமா பேசுவானா? வாய் மூடிட்டு இருக்கணுமா? நீ போடு ரெஸ்டாரண்ட் நானும் வச்சிட்டு இருக்கேன், வா நீயா நானு பாத்துருவோம். வா, என் பேர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, வா. ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட ஆர்டர். நீ டெலிவரி பர்சன் பொண்ணுக்கு என்ன மயிறு திமிரு? ராங் லொகேஷனுக்கு வந்து நின்னது இல்லாம 3 மணி நேரம் ஆகுது ஒரு ஆர்டர் வாங்க. பேசாச்சு சார். மணலி லொகேஷன்ல ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் நாங்க பேமெண்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டு வாசல்ல ஒரே அசிங்கமா பேசி ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் சார். உடனே போலீஸ் அனுப்புங்களேன். நான் வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். என் பேர் லக்ஷ்மி. மணலி நியூ டவுன் ஃபேஸ் 1. ஆச்சு, பேசு நீ பேசு. என் ஹஸ்பண்ட் பேசுவாங்க, பேசு. டோர் நம்பர் சொல்லு. 3/611. 3/611 நியர் மிடில் ஸ்கூல். உடனே அனுப்புங்க சார். கேவலம் பொம்பளை. ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்தால் நீ என்ன பெரிய கெட்ட வார்த்தை, எவ்வளவு கெட்ட வார்த்தையை வீடியோவில் நீ பேசிட்டு அவன் பேசுகிறான்னு நீனே வீடியோ போட்டு மாட்டிக்கிற.
நீ தான் வீடியோ எடுக்கிற, உன் மூஞ்சியும் எடுக்க மாட்டேங்கிற. பேர் வேற லக்ஷ்மியா, லக்ஷ்மி கடாட்சத்தில் ஒன்று கூட இல்லை மயிறு உனக்கு. நீ அப்படி ஒரு வேலை செய்கிறவனை, டெய்லி கூலிக்காரனை நீ கண்டபடி பேசினா, அது சின்ன பையனாக இருக்கிறதுனால அவன் கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசினதுக்கே நீ இந்த பேச்சு பேசுகிற. போலீஸ் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு இதில் பார்க்கணும். போலீஸ் தான் வந்து என்ன சொல்லுது. கண்டிப்பாக இவன் மேலே வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் விஜய் அண்ணா ஆட்சி ஒழுங்கான ஆட்சின்னு அர்த்தம்.